வணக்கம் நண்பா. ஃபைனலி நம்ம தமிழ் தலைவாசுக்கு ஒரு புது கோச் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அப்டேட்காண்டி தான் நம்ம இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். அது யாரு, என்ன, எப்போ நம்ம டீம் கூட ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத குயிக்காக ஷார்ட்டாக உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ், பிகேஎல் சீசன் 13 இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அக்டோபரில் கபடிக்கான ஏலமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தமிழ் தலைவாசோட கதைக்கு வருவோம். சீசன் ஆரம்பிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிளேயர்ஸு, கோச்சு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு. முக்கியமாக கோச். ஆமாம், புது கோச் யாரு அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாக பெரிய தலைவலியாக இருக்கு நம்ம தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு. சரிங்க, அப்படி யாரு தாண்டா கோச்சா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு 3 பேரை அவங்களோட சாய்ஸாக வச்சுங்க. அது யாரு என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓஜி கோச்சான அசன் குமார் 100% நம்ம தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் கண்ணை மூட்டி இவருக்கு தான் போவாங்க. ஏன்னா பிகேஎல் சீசன் 9ல் இவர் போட்ட ஹார்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவதா நம்ம ஜெயலாதன் அண்ணன் தான். அசன்குமார் இல்லை, நோ சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் சான்ஸாக இவருக்கு தான் போவாங்க. பிகேஎல் சீசன் 11ல் இவர் தான் நமக்கு கோச்சாக இருந்தார். அந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இவரோட எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம ஜெயலாதன் அண்ணன் திருப்பி வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். தேர்டு நம்ம உதயகுமார் சார் தான். இவருக்கும் ஒரு சான்ஸ் தமிழ் தலைவாஸ் கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு நமக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அடுத்து 4வது ஆப்ஷனாக ஒன்று சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிடுறேன். அதாவது நம்ம பிரதீப் நர்வால் போன சீசனுக்கு முந்தின சீசன் ரிட்டையர் ஆயிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவரு கோச்சா கிளம்புறங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்ன இந்த லோக்கல் டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பிரதீப் நர்வால் கோச்சாவும் இருந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நடக்குமா தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 100% அசன் குமார் தான் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாப்புல. நீங்களும் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் யார் கோச்சா வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் என்ன, முக்கியமான நம்ம பிளேயர்ஸ் நோ அர்ஜுன், நோ பவன் சேர்வத் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச விரும்பல. வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தனி வீடியோவை போடுறேன். சரி, ஓகே நண்பா. இந்த மாதிரியான நிறைய கபடி அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வரும். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்கள்கிட்ட இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டு வரும். அதே மாதிரி ப்ரோ, இந்த அப்டேட் வேணும், இந்த கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும். சரி, ஓகே. இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட பார்க்கலாம். பாய் நண்பா.